அவர் போய் அங்கே நின்னா பாதிக்கப்பட்ட மக்களின் கூட்டத்தை விட அவரை பார்க்கணுங்கிற கூட்டம் அதிகமாக வந்துடும். மணல் சரிவின் காரணமாக திருவண்ணாமலை, விழுப்புரம் போன்ற பகுதியில் உள்ள பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விஜய் அவர்கள் பனையூர் அலுவலகத்தில் அவர்களை வரவழைத்து, சொந்த செலவில் வரவழைத்து அவர்களுக்கு நிவாரணப் பொருட்களை, ஒரு மாதத்திற்கு தேவையான நிவாரணப் பொருட்களையும் 5000 ரூபாயும் சுமார் 300க்கு மேற்பட்டவர்களுக்கு கொடுத்துள்ளார். இதை பற்றி பலரும் திமுகவினர்கள் விமர்சனம் செய்து வரக்கூடிய நிலையில் சீமான் அவர்கள் முழுமையான ஆதரவை தெரிவித்துள்ளார். மேலும் விஜய் அவர்களது காலில் சீமான் விழுந்துவிட்டதாக விஜய் அவர்களது ஆதரவாளர்கள் கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள். காரணம், விஜய் அவர்களை போன்ற உச்ச நட்சத்திர நடிகர் களத்தில் இறங்கி வந்தால் அதுவே காவல்துறையினருக்கு மிகப்பெரிய ஒரு போராட்டமாக மாறிவிடும். அதை தடுத்து நிறுத்தியுள்ளார். விஜய் அவர்களை பாராட்ட வேண்டும் என்றும் கூறியுள்ளார்.